செல்விகா, செல்விகா. செல்விகா இல்லையா? கடைக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓஹோ, சரி, நான் அப்புறமா வரேன். என் மேல் நம்பிக்கை இல்லையா? உட்காருங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு. டிவி பார்க்கலாமா? இல்ல, பழக்கம் இல்ல. நான் பார்க்கலாம்ல? அது உங்க இஷ்டம். எனக்கும் விருப்பம் இல்லை. ஒரு சாரி ஒன்று கேட்டா நீங்க ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்களே. நான் உங்களை தான் சொன்னேன். தப்பு பண்ணாம நான் எதுக்கு சாரி கேட்கணும்? அன்னைக்கு நான் உங்களை பைக்ல வாங்கன்னு நீங்க வரல, அதுக்கு நீங்க இன்னைக்கு மன்னிப்பு கேட்கலாம். சாரி கேட்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். நீங்க செஞ்ச முதல் தப்பு பப்ளிக் பிளேஸ்ல என்ன அன்னைக்கு வந்து கூப்பிட்டது. ரெண்டாவது, நான் அன்னைக்கு அவ்வளவு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன கம்பல் பண்ணது. மூணாவது, என்கிட்ட இருந்து நீங்க சாரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பாருங்க, அதுவே பெரிய தப்பு. இப்படி எல்லா தப்பையும் நீங்க செஞ்சுட்டு என்கிட்ட இருந்து சாரி எதிர்பார்க்காம நீங்க சாரி சொல்லிருந்தீங்கன்னா நீங்க நல்லவர்னு நான் நினைச்சிருப்பேன். அப்ப நான் கெட்டவன் முடிவு பண்ணிட்டீங்க. அது அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சரி, நான் கெட்டவனா இன்னும் எங்க இருக்கீங்க? இப்ப கூட நீங்க சொன்னதுக்காக நான் ஒண்ணும் இங்க இல்ல. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரும் என்ன எதுவும் செஞ்சிட முடியாதுங்கிற தைரியமும் இருக்கு. So you think you're always perfect, huh? No one is perfect. It depends on the situation. நீங்க அன்னைக்கு என்கிட்ட கேட்ட மாதிரி தான் நானும் என் காலேஜ் மேட் கிட்ட காலேஜ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு லிஃப்ட் கேட்டேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சாரி, நான் எந்த கேர்ள்ஸையுமே என் பைக்ல ஏத்துறதில்ல, நீங்க ஆட்டோலயே போங்க, ஆட்டோக்கு காசு இல்லைன்னா நான் வேணா கொடுக்கறேன்னு சொன்னான். அவன் கிட்ட நான் சாரி கூட கேட்டுட்டேன். அவன் ஜென்டில்மேன். ஓ, அது எப்படிங்க? ஒருத்த உங்களை பைக்ல ஏத்தாம போனா அவன் நல்லவன், பாவம் பார்த்து உதவி செய்ய வந்தன்னா கெட்டவன். நான் ஒன்னும் உங்களை கெட்டவன்னு சொல்லவே இல்லையே. நீங்க சொன்னது அப்படித்தானே இருக்கு. அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல. நீங்க போய் ஒருத்தகிட்ட சாரி கேட்டா அவன் நல்லவன், என்கிட்ட சாரி கேளுங்கன்னு கேட்டன்னா கெட்டவன். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அப்பனா கெட்டவன் உங்க வயல சொல்லிட்டீங்க பாருங்க. இது பாருங்க, என் ஜட்ஜ்மெண்ட் என்னைக்குமே தப்பாகாது, யாரும் தப்பிக்க முடியாது. இது பாருங்க, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என் மனசுல பட்டதுதான் நான் சொன்னேன். இப்பவும் சொல்றேன், உங்களை விட எனக்கு அன்னைக்கு லிஃப்ட் கொடுக்காம போனவன் தான் ஜென்டில்மேன். சோ அப்ப அவனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆமா, பிடிச்சதுனால தானே அவன்கிட்ட சாரி கேட்டேன். அதனால தானே இப்ப அவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். சோ பிடிச்சதுனால நீங்க அவனை லவ் பண்றீங்களா? என்ன பதிலே காணோம்? உங்க கேள்வி முட்டாள்தனமா இருக்கு, பதில் வரல. திமிர் பிடிச்சவன். திமிர் திமிர்.
என்னம்மா நீ கஜபதி வரட்டும் விடு. பரவாயில்ல சார். என்னம்மா ஆபீஸ் ஜாயின் பண்ணிட்ட, எப்படி இருக்கு என்ன நீ இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. ஒரு ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃபையும் அட்மாஸ்பியரையும் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எம்டி எப்படிப்பட்டவர்னு. எப்படிப்பட்டவன்னு சொல்லு பார்க்கலாம். எல்லாரையும் முதுகு பின்னால மோசமான ஆள்னு சொல்றாங்களா? சே அப்படிலாம் இல்ல சார். பின்ன என்னதான் சொல்றாங்க? என்னடா கஜபதி? ஒண்ணுமே பேசிக்கல சார். பின்னாடி எதையும் பேசாததே நல்ல விஷயம் தானுங்களா ஐயா? அதுவும் சார் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். எத்தனை தடவைமா நீ இதே சொல்லிட்டு இருப்ப? இல்ல சார், இன்னைக்கு வேலை கிடைக்கலங்கிறது பிரச்சனை இல்ல சார். ஆனா படிச்சவங்களுக்கு படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் செஞ்ச தப்பும் அதான் சார். யார்கிட்ட என்ன வேலை கேட்கறது தெரியாம நிறைய ஏமாற்றங்கள், அவமானங்கள். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்டர்வியூவே இல்லாம நீங்க எனக்கு கொடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை. என்னம்மா நீ என் உயிரையே காப்பாத்திருக்கமா? நீங்க என் குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்கீங்க சார். கஜபதி டேய், என்னடா டேய் சொல்றா இத பத்தி. இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா ஐயா கொஞ்சம் எமோஷனல் ஆயிருவாரு. ஐயோ என்ன இது? நான் ஒன்னும் எமோஷனலா பேசலையே சார். சும்மா தேங்க்ஸ் சொன்னேன், அவ்வளவுதான். என்னோட படிப்புக்கு மேல ஒரு வேலை, நான் சந்தோஷப்படக்கூடாதா? நல்லா சந்தோஷப்படுமா. படிப்பு என்னம்மா பெரிய படிப்பு? நல்ல குணம், அனுபவமான வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி படிப்பு நத்திங். நான் என்ன படிச்சிருக்கேன்னு நினைச்சிருக்க நீ? அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி. இப்ப பாரு ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன். ரெடா கஜபதி? ஆமாங்க ஐயா, நானும் ஒரு பெரிய எம்டி கிட்ட டிரைவர். ஐயா அம்மா ரொம்ப நல்லவங்க, நிறைய படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும் சொல்லிட்டேன். அதுக்கு என்னடா கொடுத்துட்டா போச்சு. சார் ரொம்ப நல்லவங்கன்னா வாங்கிக்க வேண்டிய சம்பளத்தோட அதிகம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. ஜீர்ணம் ஆளும் இல்ல. குட் மார்னிங் சார். Hello, good morning. How are you? ஃபைன் சார். Good. சாரியும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. டாக்டர் என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றீங்க? இன்னும் 2 நாள் இங்கே இருக்கட்டுமே, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏதாவது ப்ராப்ளமா? Nothing to worry. He's all right. ஒரு நிமிஷம் வாங்க ப்ளீஸ். போமா, டாக்டர் கூப்பிடுறாரு. தனியா உங்ககிட்ட ஏதோ பேசணும் போல. ஐயா டாக்டர் இன்னும் மாறவே இல்லைங்கய்யா. என்ன சொல்வாரு? நீங்க யாரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ தினம் இங்க வரணும், அவர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கணும். அப்பதான் அவர் சந்தோஷமா இருப்பார். அதானே? கண்டிப்பா வரேன் சார். ரைட், தேங்க்ஸ் a lot. என்னம்மா ஆபீஸ் மட்டும் இல்ல இங்கேயும் டெய்லி அட்டெண்டன்ஸ் பண்ணணும்னு சொன்னாரா டாக்டர்? அதெல்லாம் இல்ல சார். எல்லாம் எனக்கு தெரியுமா. என்ன கஜபதி? அங்க டாக்டர் என்ன சொன்னாரோ அப்படியே ஒரு வார்த்தை விடாம ஐயா இங்க சொல்லிட்டாரு. சார் தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்களை எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, நேத்தி வந்த என்னையும் சேர்த்து. ஆனா உங்க பையன் உங்க கூட இல்லாம தனியா. என் தேவைக்காக எங்க அப்பா அம்மாவை கூட கவனிக்காம சம்பாதிக்கணும்னு ஓடிட்டே இருந்தம்மா. இப்ப என் நிலைமை அதுதான். இப்போ அவன் தேவைக்காக அவன் ஓடிக்கிட்டே இருக்கான், நான் முக்கியம் இல்லாதவனா போயிட்டேன். இதாம்மா லைஃப், இவ்வளவுதான் லைஃப். என்ன அதிகமா பாசம் காட்டுறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே ஆல்டர்னேட்டிவா ஒரு ஆளை காமிப்பாமா. கஜபதி மாதிரி, உன்ன மாதிரி. சார் இப்படியே அழுதுட்டு இருந்தீங்க, நீங்க அழுதீங்கன்னு ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். சார் நான் ஆபீஸ் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா ஒன்னும் தப்பா ஆயிடாதுமா. 10 நிமிஷம் முன்னாடி இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் வரேன் சார். வரேன்.
அடடே அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. ஏக்கா ஏக்கா ஏக்கா, யார் வந்திருக்கா பாரு, யார் வந்திருக்கா பாரு. வாங்க சம்மந்தி. என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா? இவங்கள பார்த்தா ஏதோ பயந்த மாதிரி இருக்காங்க. என்ன சொல்லுக்கா. விஷயம்? சம்மந்தி அம்மா, இப்பெல்லாம் போன் வந்தாலே கை கால்லாம் படபடன்னு நடுங்குது. பயமா இருக்கு. அச்சச்சோ, நீங்க என்ன சின்ன குழந்தை மாதிரி இப்படி பயப்படுறீங்க? எங்க அக்கா ஒரு குழந்தை மாதிரி தாங்க. ஆ? அந்த மிரட்டல் கால் பொம்பளை நினைச்சு இப்படி பயந்துகிட்டு இருக்கா. அந்த போன்ல பேசின பொம்பளை கல்யாணம் நிக்க போகுது, உங்க மான மரியாதை எல்லாம் கோயிந்தா கோயிந்தான்னு சொல்லியிருக்கா. அதை நினைச்சு இவளும் கோயிந்தா கோயிந்தான்னு இருக்கா. அச்சச்சோ. அது மட்டும் இல்ல மேடம், இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா குடும்பத்தோட போய் திருப்பதி கோயில்ல மொட்டை அடிக்கதா வேண்டி இருக்கா. உங்களுக்கும் சேர்த்து தான். உங்களுக்கு மொட்டையை போட்டு தலையில சந்தனத்தை பூசுறத நினைச்சாலே பவரு. இந்த மல்லிகா பவர் தெரியாம நீங்க ரொம்ப பேசுறீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பவரை புடுங்கிடுவேன். மேடம், நீங்க முட்டை போட்டுக்க வேணாம், சந்தனத்தை பூசிக்க வேணாம், எங்க அக்காவே போட்டு போறா. சரிக்கா விடு, உனக்கா நானே போட்டு போறேன், சரியா? இங்க பாருங்க சம்பந்தியம்மா, அந்த போன் எங்க இருந்து வருது, யார் பேசுறாங்க, எல்லா விவரத்தையும் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கேன். இங்க பாருங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியாவே நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, சரியா? சம்மந்தி அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கல்யாணத்தை இப்ப நிறுத்திட்டு அடுத்த முகூர்த்தத்துல யாருக்கும் தெரியாம கோயில வச்சு பண்ணிடலாமா? என்ன திருட்டு கல்யாணம் பண்ண சொல்றீங்களா? ஏன் சம்பந்தி, என் ஸ்டேட்டஸ் என்ன? என்னால வெளியே தலை காட்ட முடியுமா? நான் என்ன ஒண்ணும் இல்லாதவன் நினைச்சீங்களா? இங்க பாருங்க, இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நேரா என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் வேற இடத்துல என் பொண்ணுக்கு நல்ல சம்பந்தமா பாத்துக்கிறேன். வரேன். மேடம், அப்படி எல்லாம் பேசாதீங்க மேடம். அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் நில்லுங்க. நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்குக்கா. இந்த கல்யாணம் நின்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அசிங்கம் தானே. இந்த பார், எல்லா பிரச்சனையும் மல்லியா மேடம் பாத்துக்குவாங்க, நீ தைரியமா இருக்கா. இங்க பாருங்க, கடைசியா சொல்றேன், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா கல்யாண வேலையை மட்டும் பாருங்க, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரேன். அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, தைரியமா இருக்கா. மே கம் இன் சார்? I will call you back. Yes, come in. குட் மார்னிங் சார். Take your seat. ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். அண்ட் மீ? எல்லாரையும் தான் சார். கிரேட். நான் ஏன் உன்னை இங்கே வர சொன்னேன்னா, இந்த ஃபைலில் நம்ம கம்பெனியோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ இஸ் 1 minute சார். நோ, இந்த ஆஃபீஸ்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, அதை நீ ஸ்பாயில் பண்ண பார்க்குற. சார், பாஸ் பேசும்போது நான் எதுவும் பேச மாட்டேன், நான் பேசும்போது மஞ்சு இடையில எதுவும் பேச மாட்டான். இதுதான் படிச்சவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மேனர்ஸ். அதை நீ ஓவர்லுக் பண்ண பார்க்குற. தட்ஸ் நாட் ஃபேர். அது இல்ல சார். மிஸ்டர் லாம்பரி, ஒன்ஸ் அகைன் யூ ஆர் டூயிங் தி சேம் மிஸ்டேக். நான் இன்னும் முடிக்கவே இல்லை. நான் கேட்ட டீடைல்ஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு மினிமம் 3 days ஆகும். பட் ஐ வாண்ட் இட் இன் 2 days. எனக்கு 2 நாள்ல முடிச்சாகணும். இட்ஸ் வெரி அர்ஜென்ட், யூ நோ. சார், 1 minute சார். நோ, நான் என்ன சொல்லணுமோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம். இடையில பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஓகே சார். நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் அதில் இருக்கு. யாராருக்கு எவ்வளவு கிரெடிட் அண்ட் ஓவர் டியூஸ், இந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு வேணும். ஐ வாண்ட் இட் இன் 2 days. இட்ஸ் வெரி அர்ஜென்ட். சார், இப்போ நான் பேசலாமா? டெல் மீ, உன் டவுட் என்ன? இந்த ஃபைலை நேத்தியே நான் வெரிஃபை பண்ணிட்டேன். நீங்க கேட்ட டீடைல்ஸ்லாம் இந்த ஃபைல்ல பின்னாடி இருக்கு, பாருங்க.
இதைத்தான் முன்னாடி சொல்ல வந்தியா? எஸ் சார். இது ரொம்ப அர்ஜென்ட்னு தெரிஞ்சனால தான் நேத்தையே ரெடி பண்ணிட்டேன். ஆமா, எப்படி இதை ஒரே நாளில் ரெடி பண்ண முடிஞ்சது? ஒரு நாள்ல இல்லை சார், நீங்கள் பாஸை பார்த்துட்டு வந்து 1 hourல ரெடி பண்ணிட்டேன் சார். Fine. I appreciate your efficiency. Actually, it's highly impossible. Anyway, you have done it. ஆமா, நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொன்ன? நீங்கள் சொன்ன ஜஸ்ட் டிகிரி தான் சார். நான் நம்ப மாட்டேன். I won't believe it. இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு MBA படிச்சவங்களுக்கு கூட மினிமம் 3 days ஆகும். அது கூட இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியுமானா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. பட் you have done it within an hour. Good. உங்ககிட்ட கொஞ்சம் நான் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கே. ஏன் சார்? இல்லைன்னா என் வேலைக்கு உள்ள வச்சிருவ போல இருக்கே. Damn it. அநேகமா அந்த பூரி நேரத்துக்கு கெட்டுப்போன பூந்தியை சாப்பிட்ட மாதிரி வாந்தி எடுத்துட்டு பாருன்னு நினைக்கிறேன். என்ன ஃபைல பத்தின டீடைல் சொல்ல ட்ரை பண்ணியா? நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. எம்டி பேசும்போது நான் குறுக்க பேச மாட்டேன். நான் பேசும்போது மஞ்சு குறுக்க பேச மாட்டான். அதான் இந்த ஆபீஸோட மேனர்ஸ். அப்படித்தானே உனக்கு பாடம் எடுத்தான்? அஃப்கோர்ஸ். நான் முடிச்சுட்டு வந்த டீடைல்ஸ் அவருக்கு தெரியாதுல்ல. அதான் பாவம் அவரு. உண்மையான விஷயம் அது இல்ல. மக பண்ண விஷயம் எல்லாம் மறந்து போயிடுமோங்கிற பயம். யாருக்கிட்ட என்ன பேசணும்னு அந்த ஆளு மனப்பாடம் பண்ணி தான் பேசுவாரு. கொஞ்சம் கூட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே கிடையாது. மண்டை, சரியான மரமண்டை. பார்த்தா அப்படிப்பட்டவரா தெரியல, மனசுல பட்டதை அப்படியே சொல்றாரு. ஐ திங்க் ஹீஸ் a nice person. நல்லவரா தான் தெரியறாரு. ஆமாமா, ரொம்ப நல்லவர். என்ன இவ்ளோ இழுக்கிற? அப்பா அவர் சும்மா நடிக்கிறாரா? சரி விடுப்பா, எதுக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டு? ஹலோ, எஸ் சார்.